ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? யூகேவில் ஒரு நாள் பார்க்கலாமா? இன்னைக்கு காலை 7 மணிக்கு எந்திரிச்சோம் அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டை போட்டாச்சு. அதுக்கப்புறம் டக்குன்னு போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சரின்னு சொல்லி சீக்கிரமாக குளிக்க போயிட்டோம். குளிச்சுட்டு வந்தோன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாலும் சாக்கோஸும் சாப்பிடலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் நான் வந்து நேற்று ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தோமேன்னு சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஃப்ரூட்ஸையும் சாக்கோஸையும் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. ஆல்ரெடி யூனிவர்சிட்டிக்கு நேரமான காரணத்தினால் டக்குன்னு ஸ்கின் கேர்லாம் பண்ணி முடிச்சு டக்குன்னு கிளம்பிட்டோம். போயிட்டு இருக்கும்போது ஞாபகம் வந்துச்சு நமக்கு நீ கிளாஸை வேற பக்கம் மாற்றிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளாஸுக்கு போயாச்சு. போனதுக்கப்புறம் சிஸ்டம் லாகின் பண்ணிட்டு நம்ம அசைன்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா நமக்கு அந்த செகண்ட் செமஸ்டர் முடிய போகுது. சரின்னு சொல்லிட்டு அப்படியே ½ hour பிரேக் விட்டாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் வெளியே சுற்றிட்டு நம்ம நண்பர் வேற குரங்கு மாதிரி உட்காந்துட்டு இருந்தாரு. டக்குன்னு அப்படியே நம்ம தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு கிளாஸுக்கு போயாச்சு. கிளாஸுக்கு போயிட்டு மறுபடியும் மீதி இருந்த ஒர்க்கு டக்குன்னு முடிச்சுட்டு ரூமுக்கு போக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ரூமுக்கு வந்தோன்னே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு மஷ்ரூம் பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு மஷ்ரூமை கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் சரி பிரியாணிக்கு ஏதாவது சைட் டிஷ்ஷாக பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு நம்மகிட்ட முட்டை இருந்துச்சுன்னு. சரின்னு அதை அப்படியே கொஞ்சம் ஆம்லேட்டாக போட்டுட்டோம். அதுக்கப்புறம் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சாப்பாடை போட்டு கொஞ்சம் நேரம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு ஐபிஎல் மேட்ச் எல்லாம் போட்டானுங்க. அதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம பக்கத்து ரூம் நண்பர்கள் வந்து எங்கே வெளியே போகலான்னு சொன்னாங்க. சரி நான் கூட வெளியே போயிட்டு அப்படியே ஒரு 8 மணி போல் சாப்பிடலான்னு கடைக்கு போனோம். என்னடா 8 மணிக்கு வெயில் அடிக்குதுன்னு கேட்பீங்க. இங்கே வந்து சம்மர் ஆரம்பிச்சங்காட்டி நமக்கு 8 மணிக்கு தான் சன்செட்டே ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு சூப்பு கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் அப்படியே என்னென்ன இருக்குன்னு சொல்லி கடையில் பார்த்துட்டு இருந்தேன். என்னதான் அவங்க வந்து ஆந்திராவிலேருந்து வந்திருந்தாலும் உங்களுக்கு எந்த ஆக்டர் பிடிக்கும் அப்படின்னு கேட்டேன். நான் எதிர்பார்த்த பதில் வேற, ஆனால் அவங்க சொன்ன பதில் வேற. சூர்யா இஸ் அவர் ஆக்டர், கார்த்தி இஸ் அவர் ஆக்டர், துல்கர் சல்மான் இஸ் அவர் ஆக்டர். அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்துருச்சு. நம்ம நண்பர் ஏதோ பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தாரு. ஆனால் அவங்க ஏதோ புலாவ் ரைஸ் மாதிரி பொட்டேட்டோலாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படி சாப்பிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. அப்படியே ரூமுக்கு வந்தோடனே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் தூங்க போயிட்டாங்க. நானும் கொஞ்ச நேரம் போய் படிக்கலான்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு போய் தூங்கியாச்சு. அவ்வளோதாங்க, பாய். வீடியோ முடிஞ்சு.